வணக்கம் மக்களே. இன்ஸ்டாகிராமில் கொடுக்குற ஹைப்பெல்லாம் பார்த்துட்டு ட்ரிப்பு போயே ஆகணும்னு கிளம்புன லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். அதில் ஃபஸ்ட்டு கொல்லிமலை போகலான்னு ஒரு பிளானை போட்டு கூகுள் மேப்பை மட்டுமே நம்பி விடிகாலையில் 5 மணிக்கு மலையாட்டி வாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்படியே ஊர் மக்கள்கிட்டலாம் வழி கேட்டு ஃபாரஸ்ட் கார்டு ஆஃபீஸில் ஒரு என்ட்ரியை போட்டது வரைக்கும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடும். ஏன்னா அடுத்து பார்க்க போகிற விஷயம் எல்லாம் அவ்வளோ ப்ளசண்ட்டாக அண்ட் அவ்வளோ மேஜிக்கலாக இருக்கும். நாங்கள் ஒரு 5:30 மணிக்கு ஏற ஆரம்பித்ததுனால பெரிய வெஹிக்கிள் மூமெண்ட் எதுவும் இல்லை. சுற்றி பனி, சுற்றி மரம், நம்ம பாட்டில் மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அங்கேருந்து ஓரளவுக்கு மேலே ஏறினதுக்கப்புறமா அங்கேயும் சேஃபாக ஒரு இடத்த பார்த்து வண்டியை நிறுத்திட்டு இறங்குனா அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட். அப்படியே அந்த வரப்பில் நடக்கணும்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேண்ட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அங்கே இருக்க மக்கள் விவசாயம் அப்படி தான் நடக்குது. இதெல்லாம் நான் ஸ்கூல் புக்கில் தான் பார்த்த ஞாபகம், நேரில் இப்போ தான் பார்க்குறேன். போகிற வழியெல்லாம் நிறைய மயில் பார்க்கலாம். நானே கிட்டத்தட்ட ஒரு 10-15 மைல் பார்த்துருப்பேன். அதுக்குன்னு வண்டி ஒழுங்காக ஓட்டாம விட்றாதீங்க, அதுவும் முக்கியம். டீ குடிக்கலான்னு ஒரு கடையில் நிறுத்தினோம். அங்கேயும் ஒர்த்தான ஸ்பாட். அக்கா கடையில் டீ, மேகி, பணிகாரம் லைட்டாக சாப்பிட்டுட்டு ஏதோ சொந்த கடை கிச்சன் மாதிரி உள்ளே போயிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மொத்தமாக ஒரு 1200 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்காது, மாட்ரேட்டாக இருக்கும். நிறைய வயசானவங்க, மிட் ஏஜ், சின்ன குட்டி குட்டி பசங்க எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 30 to 45 மினிட்ஸில் நீங்கள் கீழே ரீச் ஆயிடுவீங்க. திருப்பி ஏறுறதுக்கு மினிமம் உங்களுக்கு 1 hour ஆகும் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் தைரியமாக ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வரலாம். அங்கே நாங்கள் போன டைமில் பீக் சீசன்னால் ஃபால்ஸில் நிறைய தண்ணி வந்துச்சு. ஸோ அந்த ஃபோர்ஸ்லேயே சாரல் அடிக்கிறதுலே நாங்கள் பாதி குளிச்சிட்டோம். ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே அவ்வளோ சாரல் அடிச்சது. ஸோ அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. கிட்ட போகவே எங்களுக்கு பயமாகவும் குளிராகவும் இருந்துச்சு. ஸோ தள்ளியே நின்று சாரலை என்ஜாய் பண்ணிவிட்டு பேகெல்லாம் ஒரு ரூம் இருக்கும், அங்கே போய் வச்சுட்டு ஃபால்ஸில் நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா தண்ணி செம ஹைட்லேருந்து வரதுனால ப்ரெஷரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஒர்த்தான ஸ்பாட் கொல்லி ஹில்ஸில் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மாசிலா ஃபால்ஸ்க்கு போயிட்டோம். அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்காது, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி தான் இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு நம்ம ஊர் குற்றாலம் மாதிரி குளிச்சுட்டு திரும்பி வந்துடலாம். இது ஒரு ஃபன்னான ஸ்பாட், ரிஸ்க் இருக்காது. ஸோ நீங்கள் தைரியமாக போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம். இங்கே லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தனித்தனியாக குளிக்கிற இடம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியும் கூப்பிட்டு போகலாம். தனியாக இங்கேருந்து வெளியே வரும்போது அவ்வளோ சின்ன சின்ன கடையாக இருக்கும். கிழங்கு, சூப், மேகி, பணியாரம் தான் அங்கே மோஸ்ட்டாகவே எல்லா கடையிலையும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த சூப்பை ட்ரை பண்ணணும். ஏன்னா குளிச்சுட்டு வந்துட்டு அந்த சூப்பை குடிக்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக, அவ்வளோ வார்மாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் ஒரு அழகான ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க ஒரு சின்ன வீடு பார்த்தோம். அந்த வீட்டுக்குள்ளே போயே ஆகணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நடந்து போனோம். சுற்றி மரம், நடுவில் அந்த வீடு. அந்த காலத்து கட்டினதுனால அது கல் வீடாக இருந்துச்சு. அங்கங்கே செங்கல் பார்க்கலாம், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். ஸோ நான் உள்ளே போகல. நான் மட்டும் மொட்டை மாடி ஏறி மொட்டை மாடியை பார்த்தேன். வீடு சின்னது, மொட்டை மாடியானா நல்லா பெருசு. அந்த டைமில் அவங்க வாழ்ந்தவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த இடம். அண்ட்
இந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரன் யாரும் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது நான் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இனிமேல் தான் எங்களோட ஒரிஜினல் பிளானே இருக்குது. ஸோ நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.